வணக்கம். நான் ஜஸ்டிஸ். இன்னைக்கு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேட்டெக்ஸ் மேட்ரஸ் இண்டோ ஃப்ரெஞ்ச் வந்து 1965லேருந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டுருக்கோம். நம்ம இதுவரைக்குமே லேட்டெக்ஸ் ஃபோம் ரா மெட்டீரியல் எந்த கம்பெனிகிட்டயும் வாங்குனது கிடையாது. வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன காரணம் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சிலர் வந்து கஸ்டமர்ஸ் நெறைய பக்கம் என்கொயரி பண்ணும்பொழுது என்ன பண்ணிடுறாங்க, இண்டோ ஃப்ரெஞ்சே வந்து எங்ககிட்ட தான் லேட்டெக்ஸ் ஃபோம் வாங்கிட்டு இருக்காங்க. லேட்டெக்ஸ் ஃபார்ம்லாம் நாங்க சப்ளை பண்ணியிருக்கோம் ஒரு காலத்தில. அப்படி இப்படிலாம் சொல்றாங்க. அதுக்கு 1% கூட வாய்ப்பில்ல. என்ன காரணம்னா, இந்த கம்பெனி ஃபர்ஸ்ட்டு தாம்சன் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணும்போது, லேட்டெக்ஸ் ஃபோம் அ அதாவது ரப்பர் லேட்டெக்ஸ் அதிலிருந்து தயாரிக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ தயாரிக்கிற மிஷினரீஸ் தயாரிக்கிற கம்பெனி. எப்படி சொல்றதுன்னா, லேட்டெக்ஸ் ஃபோம் ரிலேட்டடா இருக்கிற மிஷின்ஸ் தயாரிக்கிற ஒரு கம்பெனி. அப்படிங்கும் பொழுது, நம்ம அதுக்கப்புறம் தான் லேட்டெக்ஸ் ஃபோமா தயாரிக்க ஆரம்பிச்சோம். இப்போ மேட்ரஸ் கம்பெனியா நிக்கிறோம் இத்தன வருஷம். இந்த கம்பெனியில இருக்கிற பாசிட்டிவான விஷயம் நெறைய அந்த மேட்ரஸோடைய அட்வான்டேஜஸ்ஸு, ஸ்பெஷல் எல்லாமே இருக்கு. அத பத்தி வந்து நீங்க நம்ம வீடியோஸ் அடுத்தடுத்த வீடியோஸ் பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா, ஈஸியா உங்களுக்கு தேவையான பாயிண்ட் கிடைக்கும். அல்லது வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணுங்க. அதுக்கு தேவையான வீடியோஸ வந்து நான் உங்களுக்கு குடுக்குறேன். நீங்க டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா, மார்க்கெட்ல மத்தவங்க சொல்ற மாதிரி லேட்டெக்ஸ் ஃபோம் வந்து இவங்களும் அவுட் சோர்ஸ் பண்றாங்களோ, தாய்லாந்து, ஸ்ரீலங்கா அந்த மாதிரி அந்த நெனப்பே வச்சுக்காதீங்க எப்பவுமே. என்னன்னா, லேட்டெக்ஸ் ஃபோம் மேட்ரஸ் இண்டோ ஃப்ரெஞ்சு ஒரே மாடல், ஒரே குவாலிட்டி, ப்ராப்பர் கேரண்டி, ஓன் மேனுஃபேக்சரிங், லோக்கல் மேடு, இந்தியா அந்த மாரி ப்ளஸ்ஸா சொல்றதுக்கு நெறைய இருக்கு. நாங்க எப்பவுமே வெளிய வந்து ரா மெட்டீரியல் வாங்க மாட்டோம். சம்டைம்ஸ் இப்போ வந்து லேட்டெக்ஸ் ஃபோம் ஷீட் இந்த 2025 அக்டோபர் தீபாவளிக்கு அப்புறம் தான் லேட்டெக்ஸ் ஃபோம் ஷீட்டே நாம ரா மெட்டீரியல் வெளிய குடுக்கலாம். பெரிய சைஸ் எல்லாம் குடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது சும்மா 10க்கு 10 ஒரு ரூம் வச்சுட்டு, ஒரு சின்ன ஷோரூம் வச்சுட்டு நாங்க தான் மேனுஃபேக்சரர் அப்படின்னு சொல்றவங்க மார்க்கெட்ல நெறைய பேர் இருக்காங்க. அதனால நான் காட்டுறேன் பாருங்க. இது வந்து குடவுன் அப்படிங்கும் பொழுது, இந்த குடவுன் மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா ஓகே. அப்படிங்கும் பொழுது நாங்க இவ்வளோ எப்பவுமே கோயம்புத்தூர்ல ஒரு 20 லேக்ஸ்க்கு உண்டான 20 லேக்ஸ் வொர்த் இருக்கிற ரா மெட்டீரியலே எப்பவுமே நம்ம கையில இருக்கும். அப்படிங்கும் பொழுது ஃபேப்ரிகேஷன் இங்க பண்றோம். பாண்டிச்சேரி தான் மெயின் யூனிட். பாண்டிச்சேரியில மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கு. விழுப்புரத்துலயும் இருக்கு. அப்படிங்கும் பொழுது நம்ம ஒரு 60 வருஷத்துக்கு மேல மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம். டன்லப் ப்ராசஸ், சாஃப்ட் 65 டென்சிட்டி, ஹார்டு 90 அல்லது 110 டென்சிட்டி இந்த மாதிரி கேட்டகரி இருக்கு. அப்படிங்கும் பொழுது லேட்டெக்ஸ் ஃபோம் ஓன் மேனுஃபேக்சரிங் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். வெளியிருந்து வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி வாங்குனா கேரண்டி குடுக்க வாய்ப்பே கிடையாதுங்க. என்னன்னா, லேட்டெக்ஸ் அந்த ரப்பர் பால்ல இருந்தே நாங்க வந்து நல்ல குவாலிட்டி இதெல்லாம் செக் பண்ணிட்டு, நல்ல ப்ராடக்ட் நல்ல பால் இருந்தா மட்டும் தான் அது சர்டிஃபிகேட் எல்லாமே செக் பண்ணிட்டு, அப்புறம் தான் நம்ம புரொடக்ஷனே ஸ்டார்ட் பண்ணுவோம். சும்மா பால் வந்து கம்மியான ரேட்ல கிடைக்கணும்னா, நாங்க ஸ்ரீலங்கால இருந்து கூட வாங்கி பண்ணிருவோம். பட் அப்படி பண்ண மாட்டோம். உங்களுக்கு கிடைக்கிறதே கேரண்டி தான். கேரண்டிங்கும் பொழுது, நாளைக்கு பிரச்சனை அப்படின்னா, உங்களுக்கு புது ப்ராடக்ட்டா, புது மேட்ரஸா ரீப்ளேஸ் பண்ணி தருவோம். கவர் ஃபேப்ரிக் மட்டும் தான் கவர் ஆகாது. ஆ என்ன சொல்ல வரேன்னா, ப்ராடக்ட்ல டிஃபெக்ட் வரக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி ஒரு பிராண்ட் இது. நம்ம வந்து ஆஃப்டர் கோவிட் ஒரு 1 வருஷம், 2 வருஷம் நல்லா தான் இருந்தது மார்க்கெட்டு. இப்போ கொஞ்சம் டவுன் ஆனாலும் காம்படிஷன்னா ஆரோக்கியம் இல்லாத காம்படிஷன். எது ஒரிஜினல், டூப்ளிகேட்னு தெரியாம பட்ஜெட் இருக்கிறவங்க ஏமாறுறது தான் பெரிய தலைவலி. இப்போ எனக்கு பட்ஜெட் இல்லைங்க அப்படின்னா, நீங்க ஹைபிரிட் போய்க்கலாம். லேட்டெக்ஸ்லேயே வந்து நெறைய மாடல் ஓப்பனாவே வந்து அவங்க வெப்சைட்ல ப்ரமோட் பண்றாங்க. லேட்டெக்ஸ்ல இந்த கேட்டகரி, இந்த மாடல், இந்த டென்சிட்டின்னு அவங்களே பிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பின்கோர்லயும் நெறைய டிசைன்ஸ் கொண்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படிங்கும் பொழுது அதெல்லாம் ரொம்ப தலைவலின்னு தான் சொல்லணும். நீங்க அதுல எல்லாம் புரிஞ்சு, அத தெரிஞ்சு வாங்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான். ஏதாவது டவுட் இருந்தா கூட எனக்கு கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இண்டோ ஃப்ரெஞ்சை பொறுத்த வரைக்கும் அந்த கன்ஃபியூஷனே உங்களுக்கு எப்பவுமே வராது. இண்டோ ஃப்ரெஞ்ச் மேட்ரஸ்னா ஒரே மாடல், ஒரே குவாலிட்டி. ஆல் ஓவர் இந்தியா நீங்க எங்க பார்த்தாலும் ஒரே போல தான் இருக்கும். பில்லோல வந்து 2 சைஸ் மட்டும் வித்தியாசம் இருக்கு. மீடியம், பிக் சைஸ் அந்த மாரி இருக்கு. அதனால என்ன சொல்ல வரேன்னா, லேட்டெக்ஸ் ஃபோம் மேட்ரஸ் ஒன்று வேணும். ஃபுல் லேட்டெக்ஸ் வேணும். பட்ஜெட் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறவங்க இண்டோ ஃப்ரெஞ்சுக்கு வந்துருங்க. அது இல்லாம எனக்கு வந்து பட்ஜெட் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு 1000 ஆப்ஷன் இருக்கு யூடியூப்ல. அதுக்கு மேலேயே இருக்கு. அதனால நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அது உங்க சாய்ஸு. அப்படிங்கும் பொழுது பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தேடுறீங்கன்னா,
உங்களுக்கு வந்து மற்ற எல்லா மேட்ரஸ் எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணீங்கன்னா எங்களுடைய ஃபீச்சர்ஸ் நம்ம ப்ராடக்ட்டை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும்னா இப்படி ஒரு மாடல் இருக்குது, இப்படி ஒரு குவாலிட்டி இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வேறு எந்த மேட்ரஸ் வாங்கினாலும் ஒரு திருப்தி இருக்காது. இவங்க இண்டோ ஃப்ரெஞ்சில் கேரண்டி கொடுத்தாங்க, ப்ரொடெக்டர் கொடுத்தாங்க, ஆர்கானிக் காட்டன் கொடுத்தாங்க, இத்தனை வருஷமாக மேனுஃபேக்சரராக இருக்காங்க. இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுட்டு வேறு மேட்ரஸ் கம்பெனியில் போனீங்கன்னா 25 வருஷம் வாரண்டி தரேன், 10 வருஷத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி, அப்புறம் ஒரு 10 வருஷம் வாரண்டி, இந்த மாதிரியெல்லாம் நிறைய டைவர்ட் பண்ணுவாங்க. ஆனால் ப்ராடக்ட் வாங்கி 10 நாளுக்கு அப்புறம் எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நான் எதுவும் சொல்ல விரும்பலை. அப்படிங்கும் பொழுது மற்றவங்க வந்து கேரண்டி கொடுக்க முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் மேனுஃபேக்சரர் கிடையாது. மேனுஃபேக்சரராக இருக்கிற நிறைய பேர் வந்து மேட்ரஸ் பண்ணுறது கிடையாது. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ரா மெட்டீரியல் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. கேரளாலேன்னு அவ்வளோ கம்பெனிஸ் இருக்குது. பட் அவங்க நேமில் கம்பெனி அந்த பேரில் மேட்ரஸ் பண்ணுறது கொஞ்சம் கம்மி தான், குறைச்சிக்கிட்டாங்க. ரா மெட்டீரியல் நல்ல கண்டெய்னர்லாம் அனுப்பிச்சிட்ருக்காங்க. என்னென்னா மேட்ரஸாக பண்ணும் பொழுது மார்க்கெட்டிங், டிஸ்ட்ரிபியூட்டர், டீலரு, ப்ரொமோஷன்னு 1008 தலைவலி இருக்குது. அதுவும் இல்லாமல் பேமெண்ட் லாக் ஆகும். அதனாலேயே ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணுறாங்கன்னா ஒரு கண்டெய்னர் அனுப்புகிறாங்க, உடனே பேமெண்ட் வருது, ரிஸ்க் கிடையாது. இண்டோ ஃப்ரெஞ்சு ரிஸ்க் எடுக்கிறோம். கஸ்டமர்ஸுக்கு வந்து நல்ல ப்ராடக்ட்டு, நல்ல குவாலிட்டி கொடுக்கணும்னு அவ்வளோ மெனக்கெட்டுட்ருக்கோம். வியாபாரம் குறைந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, குவாலிட்டி தான் முக்கியம். ஏன்னா நம்ம கஸ்டமர்ஸ் வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் திரும்ப திரும்ப இண்டோ ஃப்ரெஞ்சு வேணும்னு தேடி வர்றீங்க. அப்படிங்கும்பொழுது உங்களை ஏமாத்துறது நம்ம நோக்கம் இல்லை. திரும்ப திரும்ப அந்த ரெஃபரன்ஸில் வர ஆர்டர்ஸே எங்களுக்கு போதுமானது. புதுசாக நீங்களும் வந்து இண்டோ ஃப்ரெஞ்சை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லது, ரிசர்ச் பண்ணுங்கள். லேட்டெக்ஸ் மேட்ரஸ் ஆஃப்டர் கோவிட் நிறைய குழப்பங்கள் வந்துருச்சு. இல்லைன்னா ஒரு 2 கம்பெனி தான் அந்த 2 பேர்த்துக்கு இடையில தான் போட்டிங்கிற மாதிரி 2 கம்பெனி தான் இருந்தது. ஃபஸ்ட்டு அந்த கம்பெனி வந்து எங்களுக்கு மேலே ஒரு கம்பெனி இருக்குது. அந்த பிராண்டை பார்த்துட்டு அதோட ப்ரைஸை பார்த்து 50% கம்மி நம்மளோட ப்ரைஸ், அவ்வளோதான் காம்படிஷனே. அதுக்கப்புறம் அந்த பட்ஜெட் பிரச்சனை இல்லைங்கிறவங்க பெரிய பிராண்ட் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அல்லது அந்த பட்ஜெட் இல்லை, அதே குவாலிட்டி இருக்குது, நேம் வந்து இண்டோ ஃப்ரெஞ்சு அப்படிங்கும் பொழுது அதை விட அதிகமான ஃபீச்சர்ஸு இருக்குது, குவாலிட்டி கேரண்டி கொடுக்குறாங்கங்கும் பொழுது எங்ககிட்ட வந்தாங்க. இப்போ என்னாச்சுன்னா இண்டோ ஃப்ரெஞ்சு ரேட்டை பார்த்துட்டு கொட்டேஷன் வாங்கிட்டு அப்படியே மார்க்கெட்டில் போய் தேடினீங்கன்னா உங்களை ஒரு வழி பண்ணிடுவாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாத அளவுக்கு நிறைய மாடல்ஸ் வச்சுருக்காங்க. அது ரொம்ப கஷ்டம்தான். அதனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல குவாலிட்டி வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இண்டோ ஃப்ரெஞ்சுக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வேறு ஏதாவது ப்ராடக்ட் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட எனக்கு கேளுங்க, நான் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சூஸ் பண்ணுங்கள். போயிட்டு அவசர அவசரமாக ஆர்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ராடக்ட் சரியில்லைங்க, கம்பெனி சர்வீஸ் இல்லைங்கன்னு சொல்லிவிட்டு கஷ்டப்படாதீங்க. நல்ல ப்ராடக்டாக சூஸ் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன். டிசிஷன் உங்களோடது. தேங்க்யூ.